அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 47 தெரிந்து செயல்வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குறள் எண் 468 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். ஆற்றின் அப்படின்னா நெறியால், வருந்தா அப்படின்னா முயலாத, வருத்தம் அப்படின்னா முயற்சி, பலர் நின்று அப்படின்னா பலர் துணை நின்று, போற்றினும் அப்படின்னா பாதுகாத்தாலும், பொத்துப்படும் அப்படின்னா தவறும். பொத்துப்படும்னா என்ன? தவறும். இதோடைய விளக்கம் பாருங்க. தக்க வழியில் செயல்படாத முயற்சி பலர் துணையாக நின்று காத்த போதிலும் குறையாகிவிடும். தக்க வழியறிந்து ஒரு காரியத்தை செய்ய முயற்சி பலர் துணையாக நின்று கேடு நிகழாமல் காத்தாலும் கேடு உண்டாகும். நடைமுறைக்கு ஒத்துவராது என்று அறிந்தும் துவங்கினால் பலரால் பாராட்டப்பட்டாலும் தடைபட்டுவிடும். தக்க வழியில் செயல்படாத முயற்சி பலர் துணையாக நின்று காத்த போதிலும் குறையாகிவிடும். ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டு போகும். எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாக செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கி போய்விடும். அதைத்தான் அழகாக சொல்கிறாரு திருவள்ளுவர். எத்தனை பேர் தான் துணையாக இருந்தாலுமே ஒரு செயலை எப்படி முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு செயலை தொடங்கினா கண்டிப்பாக அது என்ன ஆகும்? தடைப்பட்டு போகும், தோல்வியை தழுவும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இங்கே சொல்லியிருக்காரு பாருங்க. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.